வணக்கம். பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அப்போல்லாம் வந்து மிகவும் ரொம்ப தரமான பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ நான் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ இந்த வயசுலேயும் வந்து அவங்க முதல்ல நான் சின்ன வயசாக இருக்கும்போது போட்ட மிக்ஸி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இன்னமும் யூஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த மிக்ஸிக்குள்ளே இருக்கிற ஆர்மிச்சர் காம்ப்ரேட்டர் கூட தேயாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பொருட்களை பட்டர்ஃப்ளை கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ கம்பெனி கைமாறிடுச்சா என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெளிவாக தெரியலை. ஒரு 6 வருஷமாக இப்போ ஒரு 6 வருஷ காலமாக பட்டர்ஃப்ளை ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சரியில்லை. ரொம்ப 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 மோசமான குவாலிட்டி. அதாவது ஒரு சைனா ப்ராடக்டையும் பட்டர்ஃப்ளை ப்ராடக்டையும் பக்கம் பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லோ குவாலிட்டி பொருட்களை தயாரித்து இப்போ மக்கள்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க மற்ற கம்பெனிகளை விட ரொம்ப விலை குறைவாக கொடுக்குறாங்க. அது தெரியாமல் மக்களும் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஷாப்பிங் வலைதளங்களில் போயிட்டு அதை ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட்டில் இலவசமாக கொடுத்த ஒரு கிரைண்டரையும் இந்த பட்டர்ஃப்ளை கிரைண்டரையும் பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே விஷயந்தான் அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை தான் பட்டர்ஃப்ளை இப்போ போட்டுட்ருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பட்டர்ஃப்ளை பொருட்களை வாங்குறத தவிருங்க. ஒருவேளை பட்டர்ஃப்ளை வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்ம அந்த பொருட்களை வாங்கிக்கலாம். சரி, பட்டர்ஃப்ளை பொருட்களை வாங்கக்கூடாதுன்னா எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம்? இப்போ வீட்டுக்கு ஒரு மிக்ஸி வேணும், ஒரு கிரைண்டர் வேணும், அப்படிங்கிறப்ப ஒரு குக்கர் வேணும், ஒரு கரண்ட் அடுப்பு வேணும். அப்படிங்கிறப்ப 3 கம்பெனியை நான் சஜெக்ஷன் பண்ணுவேன். எதனாலனா இந்த 3 கம்பெனியுமே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கடைக்கு சர்வீஸ் வர்றப்போ அதில் உள்ள அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டியை வந்து நான் பிரித்து பார்த்து செக் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த 3 ப்ராடக்டை உங்களுக்கு நான் சஜெக்ஷன் பண்ணுறேன். அந்த 3 ப்ராடக்ட் என்னென்னா ப்ரீத்தி, இன்னொன்று பீஜியான், இன்னொன்று நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஐடியல். இது 3ம் சூப்பராகவே இருக்கும் ப்ராடக்ட்ஸு. ஏதாவது நான் ப்ராடக்டை விட்டுட்டேனா அப்படிங்கிறது எனக்கு மைண்டுக்கு வரல. வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த 3 ப்ராடக்ட் ப்ரீத்தி, பீஜியான், ஐடியல் இந்த 3 ப்ராடக்ட்டும் கரண்ட் அடுப்பு, மிக்ஸி, டேபிள் டாப் கிரைண்டரு எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து இந்த ஐடியல் கம்பெனியோடைய கரண்ட் அடுப்பு நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக யூஸ் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் இந்த 3 ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. இந்த 3 ப்ராடக்டை வாங்காட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு விலை கம்மியாக கிடைக்குதுன்னு பட்டர்ஃப்ளையில் போய் வாங்காதீங்க. பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப லோ குவாலிட்டி தராங்க. நம்மக்கிட்ட அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குங்கிறப்ப தாராளமாக பட்டர்ஃப்ளை வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நம்மளால் பட்ஜெட் போட முடியும் அப்படின்னா நீங்கள் மற்ற ப்ராடக்டை செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.